ஐயோ! யார் யாரெல்லாம் அட்வைஸ் பண்றாங்கன்னு பாருங்கப்பா. பூரா அவ அடுத்தவ புருஷன் கூட இருந்துகிட்டு, இவளுங்கன்னா நான் ஒரு வாழ்க்கை அமைக்க போறேன்னா, இந்த புருஷன் வேணாங்கிறது, இனிமே என்ன உனக்கு வாழ்க்கையில இதெல்லாம் நியமிக்கிறதுக்கு நீங்க யாரு? அ நீங்க அடுத்தவ புருஷனையே நீங்க விடாம புடிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குற நல்லா கேள்வி கேட்பேன். அவளுகெல்லாம் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. உன் புருஷன் கூடக்க நீ ஒழுக்கமா நீ குடும்பம் நடக்கிற, உனக்குன்னு மட்டும் இருக்கிற புருஷனுக்காக மட்டும் நீ பேசுறவளா இருந்தா பேசு. நீ எல்லாம் என்னைய பத்தி பேசவே கூடாது. நான் உன்னைய வேணாம், உன்னைய நான் ஒதுக்கி விட்டுட்டேன். நீ நல்லது நினைக்கணும்னா என் பக்கம் நீ வரக்கூடாது. நான் அப்புறம் செம்மையா வளாச்சு கலாச்சு செஞ்சு விட்டுருவேன். நான் பேசாம பொத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ உன்னைய நம்ம பேசி உனக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடாதுன்னு நான் கல்லண்டுக்கிட்டு பேசாமல் இருக்கேன். நீ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்து இது ஒரு கேஸ் ஆகி போய் மறுபடியும் 1ஓட 2, 2ஓட 3, 3ஓட நான் போகிறேன். ஒத்திக்கிட்டு இரு. ஏற்கனவே வந்து புருஷன்னு ஒரு பேரை சொல்கிற பற்றியா, அவன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். தம்பி, என் பக்கம் இது காற்று அடிக்கவே கூடாது, இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டேன். அதனால் அவன் எவ்வளோ இதே அட்டைக்கு ஒடுக்கி வச்சாலும் நீ அடங்க மாட்டேங்கிற. நீ வந்து சேனல் வந்து நீ வந்து இப்போ சேனல் வந்து உனக்கு யூடியூப் இந்த வருமானம் வந்தது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். எனக்கு இந்த சேனலில் வர்ற பைசா வர்றதெல்லாம் எனக்கு இப்படி உழைக்கணுமான்னு என் புருஷன் அட்வைஸ் கொடுக்குறேங்கிற. அப்புறம் பொத்திக்கிட்டு இருக்க முடியலை. காசு ஆசை பார்த்தவனால இருக்காமல் இருக்க முடியாது. வரதான் செய்கிற. எதுக்கு என்னென்னமோ சீனு போட்டு ட்ராமா நடத்திக்கிட்டு நீ உக்காந்துக்கிட்டு இருக்கிறவளை பூரா இன்னும் இஷ்டத்துக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. மறுபடியும் உன் டாபிக் வரணுமா? அப்படி ஏற்றி இச்சட்டி இழுக்கணுமா? ஏன் லைஃப் எனக்கு நீ தனியாக தனிச்சிருக்க, நீ ஆம்பளை மாதிரி இருக்கிற, நீ 1000 பேர் வந்தால் கூட அடித்து தூக்கி போட்டு கிளப்பிடுவ. நாம அப்படியா? நாமல் ஒரு பெண். நான் பிள்ளைகளோட இருக்கிறதா, இல்லை நான் அடுத்து என் லைஃப் அமைச்சுக்கிறேனா, இல்லை என் புருஷன் கூட இருக்கிறான்றத முடிவு நான் பண்ணணும். நீ என்ன மக்களுக்கு நீ மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு பொன்னம்பலம், நீ என்ன இருக்கிறவளை பூரா உருவ கேலி பண்ணிக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தின்ன சோறு செமிக்க மாட்டாம பொத்திக்கிட்டு இருந்துரு. மறுபடியும் என் பக்கம் வராத. என்னை கேட்காம நீ ஒரு இது போட்ட, டெலிட் கொடுக்கண்ட, நீட்டாக டெலிட் கொடுத்துட்டியா, அதோட பொத்திக்கிட்டு போயிடணும். என் பக்கம் வந்தான்னு வச்சுக்கவே இந்த மற்றவங்க மாதிரி அமைதியாலாம் உட்கார மாட்டேன். உன்னைய ட்ரெண்டிங் ஆக்கி இன்னும் பெரிய ஆளா லெவலில் ஆக்கக்கூடாதுன்னு நான் பேசாமல் இருக்கேன். ஓகேவா? உப்பிட்ட வரை உள்ளளவு பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, உன்னை மாதிரியே நான் இருப்பேன் நினைக்கக்கூடாது. ஏன் இஷ்டப்படி எனக்கு தோன்றத்தான் நான் செய்வேன். நீ ஒரு ஆம்பளை கம்பீரத்தில் நீ இருக்கிற. அதனால உனக்கு புருஷன் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீ ஒரு மாதிரி போயிடுவேன். உனக்கு வாய் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் சின்னதாக பொருத்தி போட்டேன்னா அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது. இப்படித்தான் உனக்கு திறமை இருக்கு. தவிர தனிப்பட்டு உனக்கு இந்த துணி கடை வச்ச ஏதாவது உனக்கு திறமை ஜெயிச்சியா? முடியல. இவ்வளோ பெரிய வீரவசனம்லாம் பேசுறல. உனக்கு எப்படி பார்த்தாலும் யூடியூப்ல எங்களை பத்தி பேசி பேசி தானே வர்ற. என்ன நீங்க எல்லாருமே ஒண்ணுங்கிறப்ப நீ யாரு? எங்க 3 பேர்த்தையும் பேசுற நீயும் ஒண்ணு தானே. எங்களை பத்தி பேசாம இருந்தானா நீங்க 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்லலாம். நீ வந்து சங்கத்துல சேர்ந்துட்டேல. பொத்திக்கிட்டு இருக்கணும். என் பக்கம் வரக்கூடாது. நான் மற்றவங்க மாதிரிலாம் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் வேற மாதிரி அசிங்கமாக கலாய்ச்சி கழி ஊற்றிடுவேன். அப்புறம் நீ மட்டும்தான் எனக்கு கண்டென்ட் வாழ்க்கையில். நான் வேற ஸ்டெப்புக்கு போகணுன்ட்டு இருக்கேன். பொத்திக்கிட்டு இருந்துரு. என் பக்கம் வராத. வேணாம். நான் இப்போ பேரை சொல்ல வச்சிடாத. அதோட அமைதியாக இரு. ஓன் டேலண்ட்டை நீ காமி. நீ போய் யார்கிட்ட பேசுமா அவங்ககிட்ட போட்டு பேசு. நீ ஹாப்பியாக உன் புருஷன் கூட இரு. என்ன சொல்லன்னு தெரில. ஐயோ ஐயோ, இவளுகெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றாளுகளே. கால கொடுமையாச்சே. அடுத்த புருஷனையும் இவளுக்கு விடாம பிடிச்சி வச்சிருக்கிறாளுங்க. சொந்த புருஷனைக்கு ஒருத்தி விட்டுட்டு உட்காந்து அல்லாடிக்கிட்டு கிடக்குறேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் கொடுக்குறீங்களா? பொத்திக்கிட்டு போங்கடி போரிக்கு நாய்ங்களா. என் பக்கம் வராது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் உன் புருஷனுக்கு தான் போன் பண்ண வேண்டியதா இருக்கும். தூக்கி போட்டு மிதிப்பேன்.